எண்ணெய் காய்ஞ்சிருக்குங்க. கடுகு போட்டுக்கலாம். பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டேன். இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஃப்ரெண்ட். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா குழகுன்னு ஆகிட்டு நாம் கீரையை போட்டு வதக்கிக்கலாம். இது குழகுன்னு ஆகிட்டு ஃப்ரெண்ட். இந்த மெத்தடு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. தக்காளி இந்த அளவுக்கு குழந்தைவே போடுங்க. நாம் காரம் எவ்வளோ போடுறோம், நம்ம மிளகாய் தூள் தான் போட போகிறோம், அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கொஞ்சம் பச்சை வாசனை போனோம்னா நாம் கீரை போட்டுடலாம். இப்போ கீரை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது சிறுக்கீரைங்க, இதுமாரி ட்ரை பண்ணுங்கள். நான் மிளகாய் தூள் அரைக்கும் போது மஞ்சள் தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டுறதால கலர் கொஞ்சம் கம்மியாகவே தான் தெரியுங்க. இது நல்லா வதக்கிட்டு பிறகு நாம் இதை வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவும் கீரை நம்ம கடைவோம், கூட்டு வைப்போம், இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப இருக்கும். இது கொஞ்சம் வதங்கிட்டு பிறகு நாம் பருப்பு ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். அளவுக்கு கீரை முக்கால் பாகம் வந்த உடனே நாம் பாயில் பண்ண பருப்பை இதை ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தேவையான தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். நாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் கீரை முக்கால் பாகம் வெந்த உடனே நம்ம இந்த பருப்பு சேர்த்துருக்கோம். இது கூட கொஞ்சம் 1/4 பாகம் அந்த கீரையும் வெந்துட்டோன்னா நமக்கு தேவையான திக்னஸ் சேர்த்து இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள். இன்னும் கூட கொஞ்சம் கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு. ஓகேங்களா? டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்னும் கூட கொஞ்சம் திக்காகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு திக்னஸ் போதுமானது நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுமாரி ரெடி பண்ணிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வாழைக்காய் பொரியல் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய்.